பீச்சுக்கு பக்கத்துலேயே ஒரு பிளாட் வாங்கி அதில் ஒரு வில்லாவோ அல்லது ரெசார்ட்டோ கட்டி வாடகைக்கு வர்ற பிளானில் இருக்கீங்களா? ஹாய் ஹலோ எல்லாருக்கும் வணக்கம். நான் ஜெயக்குமார். டிஜிட்டல் அட்வர்டைசிங் யூடியூப் சேனல் மூலிமா உங்களை சந்திக்கிறது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி. இன்றைக்கி நம்ம என்ன சைட்டு பார்க்க போகிறோம் அப்படின்னா, உங்களுக்கு எல்லாருமே பிடிக்கிற மாதிரி ஒரு அருமையான சைட்டுங்க, ஒரு அமேசிங்கான சைட்டு பார்க்க போகிறோம். உங்கள் கையில் 25 லட்சத்துலேருந்து 30 லட்ச ரூபா இருந்தால் போதுங்க. இங்கே இடம் வாங்கி நீங்கள் வீடு கட்டி சந்தோஷமாக பீச்சுக்கு பக்கத்துலேயே நீங்கள் உங்கள் லைஃப்பை ஸ்டார்ட் பண்ணலாம். நல்ல ரெண்டல் இன்கம் வரக்கூடிய ஒரு லொக்கேஷனு கூட. பீச்சு பக்கத்துலாம் உங்களுக்கு தெரியும், நிறையா ரெசார்ட்டு கட்டியிருப்பாங்க, நிறையா வீடு கட்டி வாடகைக்கு விட்டுருப்பாங்க இல்லையா? அந்த மாதிரி லொக்கேஷனில் தான் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய பிளாட் இருக்குது. உங்களுக்கும் இது போல் ஒரு எண்ணம் இருக்குது, உங்களுக்கு சொந்த வீடு இருக்குது, ஆனால் ஒரு நல்ல ஒரு ரெண்டல் இன்கம் வர மாதிரி ஒரு பிளாட்டு தேடிட்டு இருக்கேன் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா, இந்த சைட்டு இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய சைட்டு உங்களுக்கு எல்லா வகையிலுமே பெட்டராக இருக்கும். சைட்டை போய் நேரில் பார்த்துறாங்களா? வாங்க பார்க்கலாம். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய சைட்டு ஒரு கேட்டட் கம்யூனிட்டி சைட்டுங்க. எனக்கு பின்னாடி இருக்குது பார்த்தியா, இதுதான் என்ட்ரன்ஸ் கேட்டு, மெயின் கேட்டு இதுதான் என்ட்ரன்ஸ் கேட்டு. பெரிய சைட்டுங்க, எனக்கு தெரிஞ்சு ஒரு 200 பிளாட் இருக்கும் போல் இருக்குது. அந்த கேட்டட் கம்யூனிட்டி சைட்டில் நமக்கு ஒரு பிளாட்டு சேல்ஸுக்கு வந்திருக்குது. ரீசேல் பிளாட்டுங்க, 1200 ஸ்கொயர் ஃபீட்டு ஒரு ரீசேல் பிளாட்டு நமக்கு சேல்ஸுக்கு வந்திருக்குது. அந்த பிளாட்டை தான் நம்ம பார்க்க போகிறோம். பிளாட் மட்டும் இல்லைங்க, கேட்டட் கம்யூனிட்டியில் என்னென்ன அம்யூனிட்டிஸ் இருக்குது அப்படிங்கிற A to Z எல்லாமே நம்ம பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம சேனலை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நிறைய பேர் வீடியோ பார்க்குறீங்க, நல்லா வியூஸ்லாம் போயிட்டுருக்கு, ஆனால் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ண மாட்டேன்றீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் நான் போடக்கூடிய எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ நீங்கள் அதெல்லாம் பார்க்கலாம். உங்களுக்கு பிடிக்கிற மாதிரி இருக்குது அப்படின்னாக்கா டக்குன்னு ஒரு ஃபோன் அடித்தா டக்குன்னு வாங்கிட்டு போயிட்டே இருக்கலாம் இல்லைங்களா? சரி, ஓகே. இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய சைட்டை போய் பார்த்துடலாம். நமக்கு சேல்ஸ்க்கு வந்திருக்கிற பிளாட் எங்கே இருக்குது அப்படின்னா, பாண்டிச்சேரிக்கு முன்னாடியே இருக்குங்க. பாண்டிச்சேரிக்கு முன்னாடி மரக்காணங்கிற லொக்கேஷனில் தான் இருக்குது. மரக்காணம் பீச்சுக்கு நியர்பையில் 200 மீட்டர் டிஸ்டன்ஸில் போட்டிருக்கிற லேஅவுட்டில் தான் ஒரு சிங்கிள் பிளாட்டு நம்ம பார்க்க போயிட்டுருக்கோம். 1200 ஸ்கொயர் ஃபீட்டு கொண்ட ஒரு பிளாட்டு தான் பார்க்க போயிட்டுருக்கோம். போகிறதுக்கு முன்னாடி நம்ம மரக்காணம் சைட்டுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா ஒரு 10 கிலோமீட்டருக்கு முன்னாடியே பார்த்திங்கன்னா இந்த முதலியார் குப்பம் போட் ஹவுஸ் இருக்குங்க. சரி, போகிற வழி தானே அப்படிங்கிறதுனால பார்த்துட்டு போகலான்னு சொல்லிட்டு நான் வந்து பார்த்துட்ருக்கேன். நீங்களும் பாருங்கள், லொக்கேஷன்லாம் சூப்பராக இருக்குது. வீக்கெண்டெலாம் வந்து ஃபுல்லாகிடுமா. நம்ம சைட்டை ஒட்டி நிறையா என்டர்டைன்மெண்ட் ஜோன்ஸ் இருக்குங்க. அதில் ஒன்று தான் இந்த முதலியார் குப்பம். உங்களுக்கு 10 கிலோமீட்டருக்கு முன்னாடி இருக்கிறதுனால உங்களுக்கு ஈஸி அக்சசபிள் தான். நல்லா இருக்குங்க, லொக்கேஷன் சூப்பராக இருக்குது. நல்லா காற்று வாங்கிட்டேன். ஓகே, இங்கேருந்து நம்ம இப்போது கிளம்பலாம் நம்ம சைட்டு பார்க்குறதுக்கு. இப்போ நம்ம பார்க்குறது வந்து பாண்டிச்சேரி டு சென்னை பைபாஸுங்க. பைபாஸ் ரோடு வந்து போட்டுட்ருக்காங்க. இந்த ஒர்க்கு முடிச்சிட்டாங்க அப்படின்னாக்கா 1.5 மணி நேரத்தில் வந்து ரீச் பண்ணிட முடியுமா பாண்டிச்சேரியை. அந்த அளவுக்கு வந்து ஒரு கட்டமைப்போட ஒரு பெரிய ரோடை பில்ட் பண்ணிகிட்ருக்குறாங்க. ஓகே, இந்த பைபாஸில் நம்ம சைட்டு ஷார்ப்பாக 2 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இருக்குங்க. ஒரே ரோடு தான், நேராக பீச்சில் போய் விட்டுருங்க. போகிற வழியெல்லாம் ரொம்பவே நல்லாயிருக்கு. இப்போ நம்ம சைட்டுக்கு வந்துட்டோங்க. இந்த ரோட்டில் தான் வந்தோம். நேராக போனீங்க அப்படின்னாக்கா பீச்சில் கனெக்ட் ஆகிடும். பீச்சுக்கு முன்னாடி 200 மீட்டர் டிஸ்டன்ஸில் இப்போ நம்ம இருக்கிறோம். இதாங்க நம்ம லேஅவுட்டோடைய என்ட்ரன்ஸு. மெயின் கேட்டு 2 கேட் கொடுத்துருக்காங்க. ஒரு கேட்டட் கம்யூனிட்டி சைட்டு, 24/7 செக்யூரிட்டி ஃபெசிலிட்டியோடு இருக்கக்கூடிய ஒரு சைட்டுங்க. போகிற வழியிலேயே வந்து எல்லாமே நம்ம பார்க்கலாம். சைட்டில் அவ்வளோ அம்யூனிட்டிஸ் கொடுத்துருக்காங்க. க்ளப் ஹவுஸு, ஸ்விம்மிங் பூலு, 30 அடியில் பெரிய பெரிய ரோடு, இபி, அவென்யூ ட்ரீஸு, ஒவ்வொரு பிளாட்டுக்கும் இண்டிவிஜுவலாகவே வாட்டர் கனெக்ஷன்னு எல்லா ஃபெசிலிட்டியோட இந்த சைட்டை போட்டிருக்குறாங்க. இது எல்லாமே நம்ம 1 by 1 பார்க்கலாங்க. போகிற வழியெல்லாம் பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சூப்பராக இருக்கும். இந்த லேஅவுட்டை நீங்கள் வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னாலே நீங்கள் ஒரே மனசாக புக் பண்ணிவிடுவீங்க. எந்த ஒரு யோசனையும் பண்ண மாட்டீங்க. ஏன்னா அந்த லொக்கேஷன் வேறு மாதிரி இருக்குங்க. ஓகே, இப்போ நம்ம எங்கே வந்துட்டோம் அப்படின்னாக்க க்ளப் ஹவுஸ் கிட்ட வந்துட்டோம். க்ளப் ஹவுஸை பார்த்துடலாம். உங்களுக்கு சரௌண்டிங்லாம் தெரியுதுங்களா? நிறைய வீடுகள் இருக்குது, நிறைய ரெசார்ட் வில்லாஸ் இங்கே கட்டி வச்சுருக்காங்க. எல்லாமே சின்ன சின்னதாக கட்டி வச்சுருக்காங்க பட்ஜெட்டுக்கு தகுந்த மாதிரி. வீக்கெண்டெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா ஃபுல் செலிப்ரேஷன் தான் இந்த ஏரியாவில். வீக் டேஸ் ஃபுல்லாக ஒர்க் பண்ணிவிட்டு ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயாக இருக்கணும் அப்படின்னாக்கா சாட்டர்டே சண்டே ஒரு நாளாவது வந்து நீங்கள் நிம்மதியாக நம்ம என்ஜாய் பண்ணிட்டு போகலாம் அப்படிங்கிற மாதிரி நமக்கு ஒரு தாட் வரும். அந்த மாதிரி தான் இருக்கும் லொக்கேஷனும். கம்மி பட்ஜெட்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி மாதம் சாலிடாக நல்ல ஒரு இன்கம்மை இங்கே எடுக்க முடியுங்க. இப்போ நான் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். ஒரு காம்பேக்டான இண்டிவிஜுவல் வீடு கட்டியிருக்கிறாங்க. சொந்தத்துக்கும் யூஸ் பண்ணிக்கலாம், வீக் டேஸில் வந்து ரெண்ட்டுக்கும் விட்டுக்கலாம். அந்த மாதிரி கான்செப்டில் இந்த வீடை கட்டியிருக்கிறாங்க. ஆனால் ஃபெசிலிட்டி வைஸ் எல்லாமே இருக்குது. இண்டிவிஜுவல் போர் இருக்குது, செப்டி டேங்கர் இருக்குது, எல்லா ஃபெசிலிட்டியோடு இருக்குது. இந்த ரோடில் பார்த்திங்கன்னா 30 அடி ரோடுங்க. நிறைய வில்லாஸ் கட்டியிருக்கிறாங்க. காங்கிரீட் வீடுகள் நிறையா இருக்குது. ஆனால் அதை விட அதிகமாக
கண்டெய்னர் ஹவுஸ் தான் ரொம்பவே அதிகமாக இருக்குது. கண்டெய்னர் ஹவுஸ் வந்து உங்களுக்கு செலவு கம்மி, இன்கம் வந்து இந்த காங்கிரீட் வீடை விட ஒரு 1000 2000 தான் முன்ன பண்ண வித்தியாசமாக இருக்கும். இதில் பாருங்கள், நல்ல ஒரு பெரிய வில்லாவே கட்டியிருக்காங்க. இங்கெல்லாம் வந்து உங்களுக்கு ரெண்டல் இன்கம் அதிகமாக கிடைக்கும் இந்த வில்லாக்கெலாம். அதுபோக நிறைய காலி மனைகள் கிடக்கு, எல்லாமே இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி வச்சுருக்கிறாங்க. நிறைய பிளாட்டில் வந்து பூஜை போட்டு வெயிட்டிங்கில் இருக்குது. கொஞ்ச நாளில் சைட்டு ஃபுல்லாகவே வீடுகள் வந்துடும். ஒரு பிளாட் மட்டும் வாங்கி வச்சுக்கிறேன் அப்படின்னு நினச்சிங்கனாலும் நல்ல ஒரு சிறந்த முடிவுன்னு தான் சொல்லுவேன். நீங்கள் தாராளமாக ஒரு பிளாட்டு நீங்கள் வாங்கி வச்சுக்கலாம். இந்த சென்னை டு பாண்டிச்சேரி பைபாஸ் ரோடு ஒர்க்கெல்லாம் கம்ப்ளீட் ஆகிடுச்சு அப்படின்னால் கண்டிப்பாக கணிசமாக ஒரு ரேட்டு இங்கே கண்டிப்பாக உயருங்க. அதுக்கு நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. நீங்கள் நம்பி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு நல்ல ஒரு சைட்டு தான் இது. நாங்கள் விற்கிறது என்னமோ ஒரே ஒரு ரீசேல் பிளாட்டு தாங்க. 1200 ஸ்கொயர் ஃபீட்டு கொண்ட ஒரே ஒரு ரீசேல் பிளாட்டு தான் விற்க போகிறோம். ஆனால் கம்ப்ளீட்டாக இந்த லே அவுட்டே ப்ரொமோஷன் பண்ணி சேல் பண்ணுற மாதிரி நான் உங்களுக்கு சொல்லிகிட்ருக்கிறேன். ஆனால் ஏன் அப்படி நான் பண்ணுறேன் அப்படின்னாக்கா, உங்கள் டைம் வேஸ்ட் பண்ணக்கூடாது அப்படின்ற ஒரே காரணத்துக்காக தான் இதை பண்ணுறேன். டீட்டெயில்டாக நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு வந்தீங்க அப்படின்னா ஒரே வாட்டி நீங்கள் முடிச்சுட்டு போயிடலாம். சிம்பிளாக ஒரே வார்த்தையில் மரக்காணத்துக்கு பக்கத்தில் 1200 ஸ்கொயர் ஃபீட்டு பிளாட்டு பீச்சுக்கு பக்கத்தில் இருக்குது, தேவைப்படுறவங்க கான்டாக்ட் பண்ணுங்கன்னு கூட போகலாம். நான் அப்படி சொல்லிட்டு போனேன் அப்படின்னாக்கா எனக்கும் நிறைய கால்ஸ் வரும், அதனால் ஒரு பிரயோஜனமும் இல்லை. எனக்கு வந்து வேலிட் லீடாக எனக்கு வரணும், வாங்கக்கூடிய பையராக டைரெக்டாக வரணும். அதுக்காக தான் வந்து நான் இவ்வளோ டீட்டெயில்டாக நான் கொடுக்குறேன் அந்த வீடியோவை. அதனால் நீங்கள் கம்ப்ளீட்டாக இந்த சைட்டை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு வாங்க. உங்களுக்கு ஓகே 100% ஓகே அப்படின்னா மட்டும் நீங்கள் எனக்கு கால் பண்ணுங்கள், ஓகேங்களா? இந்த லே அவுட்டுக்குள்ளே பெரும்பாலும் எல்லாமே கண்டெய்னர் ஹவுஸ் தாங்க கட்டியிருக்கிறாங்க. ஏன்னா இது வந்து சீப் அண்ட் பெஸ்ட்டு, டக்குன்னு மூவ் பண்ணிக்கலாம். அதே போல் காஸ்ட் வைஸும் உங்களுக்கு ரொம்ப கம்மி. ஒரு இன்கமும் மந்த்லி இங்கே உங்களுக்கு ஜென்ரேட் பண்ண முடியுது. மந்த்லியும் கிடைக்கிது, டெய்லியும் கூட கிடைக்குதுன்ற மாதிரி தான் கேள்விப்பட்டேன். அவங்க வசதிக்கு தகுந்த மாதிரி பண்ணுறாங்க. இதெல்லாம் பாருங்கள், ஒரு ஃபுல்லாகவே காங்கிரீட்டில் காலமரைஸ்டு பில்டிங் பண்ணியிருக்கிறாங்க. இது கொஞ்சம் ரெண்டல் இன்கம் அதிகம். எல்லா பிளாட்டுக்குமே உங்களுக்கு வாட்டர் கனெக்ஷன் கொடுத்துருக்காங்க. காலையிலையும் சாயந்தரமும் 2 வேளையுமே இங்கே இருக்கிற எல்லா தன்னங்கண்ணுக்குமே தண்ணி விடுறாங்க. இவர் தான் மெயின்டைன் பண்ணுறாரு. இவர் மாதிரி நிறைய பேர் இருக்காங்க இந்த மெயின்டெனன்ஸ் ஒர்க்குக்கு. இது பாருங்கள், இது ஒரு கண்டெய்னர் ஹவுஸு. 2 பார்ட்டி பண்ணுற அளவுக்கு ஸ்பேஸ் கொடுத்து இந்த கண்டெய்னர் ஹவுஸை பிளான் பண்ணியிருக்கிறாங்க. நல்லாயிருக்கு. ஓகே, இதுக்கப்புறமா நம்ம ஸ்விம்மிங் பூல் பார்க்க போகலாம். இதான் என்ட்ரன்ஸ் கேட்டு, உள்ளே திறந்துட்டு போகலாம். வந்துட்டிங்கன்னா நல்ல ஒரு பெரிய ஸ்பேஸோட ஒரு பெரிய ஸ்விம்மிங் பூல் கொடுத்துருக்குறாங்க. நல்லா நீட் அண்ட் க்ளீனாக மெயின்டைன் பண்ணியிருக்கிறாங்க. பக்கத்துலேயே உங்களுக்கு ரெஸ்ட் ரூம் இருக்குது. எல்லா வசதியோட நீட் அண்ட் க்ளீனாக இந்த ஸ்விம்மிங் பூல் நம்ம கொடுத்துருக்குறாங்க. எனக்கு ரொம்ப தண்ணி தாகமாக இருந்ததுங்க. அதனால் வந்து இந்த ஓஸ் இருக்குது இல்லையா, அந்த ஓஸில் இருக்கிற தண்ணி தான் குடித்தேன். போர் தண்ணி நல்லா இருக்குது. ஏன்னா பீச்சுக்கு பக்கத்தில் 200 மீட்ரு பீச்சு, அதுக்கு பக்கத்தில் இருக்கிற போர் தண்ணி உப்பு கைக்கும், நல்லா இருக்காது அப்படின்னு நினச்சிக்கிட்டு தான் குடித்தேன். தண்ணி அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்ததுங்க. நீங்கள் வர அன்னைக்கு கூட குடிச்சு டெஸ்ட் பண்ணி பாருங்கள். எவ்வளோ நாளாக வந்து பீச்சுக்கு பக்கத்தில் போர் போட்டால் உப்பு தண்ணி தான் கிடைக்கும், நல்ல தண்ணி கிடைக்காது அப்படின்ற மாதிரி தான் நான் நினச்சிட்டு இருந்தேன். நீங்களும் கூட மேபி நிறைய பேர் அப்படி தான் நினச்சிட்டு இருப்பீங்க. ஆனால் தண்ணி அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்தது. அது எப்படின்னு எனக்கும் தெரில, உங்களுக்கு தெரிஞ்ச சொல்லுங்கள். ஓகே, அடுத்ததாக நம்ம க்ளப் ஹவுஸ் போய் பார்த்துடலாம் வாங்க. க்ளப் ஹவுஸ்க்கு வந்தாச்சு. இதான் க்ளப் ஹவுஸு, பார்த்தீங்களா? எவ்வளோ பெரிய க்ளப் ஹவுஸ் பாருங்கள். இந்த 500 பிளாட்டுக்கும் ஒரு சேர இருக்கிற மாதிரி ஒரு க்ளப் ஹவுஸ் கட்டி கொடுத்துருக்குறாங்க. க்ளப் ஹவுஸே பயங்கரமாக இருக்கே. சரி வாங்க உள்ளே போய் பார்ப்போம். வாவ், பையர்ஸ், இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது க்ளப் ஹவுஸு. அண்ணா உள்ளே போய் பார்க்க முடியாதுல்ல, உள்ளே பூட்டி இருக்காமா. நல்ல ஒரு ரம்யமான லொக்கேஷனுங்க. டாடா, நீங்கள் வந்தீங்கன்னா உங்களுக்கு டைம் போகிறதே தெரியாது. அவ்வளோ அழகான ஒரு லொக்கேஷனு. பீச்சு தெரியுதா உங்களுக்கு? ஸோ இங்கேருந்து ஒரு 200 மீட்டர் தான் வரும் பீச்சு. ஆக்சுவலாக க்ளப் ஹவுஸ் வந்து க்ளோஸ் பண்ணியிருக்குங்க. ஈவினிங் தான் ஓப்பன் பண்ணுவாங்களா. அந்த க்ளப் ஹவுஸை மெயின்டைன் பண்ணக்கூடிய மேனேஜர் வந்து மரக்காணம் வரைக்கும் போயிருக்கிறதுனால இப்போ ஓப்பனில் இல்லை. அதனால் வந்து நீங்கள் வரும்போது பார்த்துக்கோங்க. இப்போதைக்கு நம்ம நேராக போயிட்டு நமக்கு சேல்ஸுக்கு வந்திருக்கிற பிளாட்டை போய் நேரில் பார்ப்போம், ஓகேங்களா? வாங்க போவோம். ஓகேங்க, பீச்சு காற்று சும்மா அள்ளுதுங்க, பயங்கரமான காற்று. எனக்கு பின்னாடி இருக்குது பார்த்தியா, இதாங்க பிளாட்டு.
நமக்கு சேல்ஸுக்கு வந்திருக்கிற பிளாட்டு இந்த பிளாட்டு தான். 30க்கு 40 சைஸு, 1200 ஸ்கொயர் ஃபீட்டுங்க. டிடிசிபி அப்ரூவ்டு, கிளியர் டாக்குமெண்ட்டு, நமக்கு ஸ்ட்ரைட்டு ஓனரு. மரக்காணத்தில் இந்த சைட் இருக்குது. இந்த சைட்டு லேஅவுட்டு பேர் வந்து வானவில் சண்டே பீச். வானவில் சண்டே பீச்சுங்கிறத இந்த லேஅவுட்டோட பேருங்க. அருமையாக போட்டிருக்காங்க போங்க. வர வழியில் உங்களுக்கு காமிச்சிருப்பேன். நிறையா ரிசார்ட் வில்லா கட்டி விட்டுருக்குறாங்க. கண்டெய்னர் ஹவுஸ் பார்த்துருப்பீங்க, க்ளப் ஹவுஸ் பார்த்துருப்பீங்க, ஸ்விம்மிங் பூல் பார்த்துருப்பீங்க. எல்லாமே நம்ம பார்த்துட்டு லாஸ்ட்டாக நம்ம பிளாட்டு பார்க்க வந்திருக்கேன். இதான் நம்ம பிளாட்டு. ஓகேங்களா? நம்ம பிளாட்டை கரெக்டாக ஒரு பவுண்ட்ரி மார்க்கோடு உங்களுக்கு சுற்றி காமிக்கிட்டுமா? வாங்க பார்க்கலாம். இது ஒரு 30 அடி ரோடுங்க. இது ஒரு 30 அடி ரோடு. ஃபுல்லு கேட்டட் கம்யூனிட்டி சைட்டுங்க. ஸ்ட்ரீட் லைட்டு, இபி, அவென்யூ ட்ரீஸு எல்லாமே வச்சுருக்குறாங்க. நீங்கள் இமிடியட்டாக வீடு கட்டலாம் அல்லது ரெசார்ட்டு கட்டலாம். கட்டி நல்லா ரெண்ட்டுக்கு விட்டு சம்பாதிக்கலாம். இதான் நம்ம பிளாட்டு. 1200 ஸ்கொயர் ஃபீட்டுங்க. கிழக்கு பக்கம் 40 அடி, தெற்கு பக்கம் 30 அடி. சவுத் ஈஸ்ட்டு கார்னர் பிளாட் 1200 ஸ்கொயர் ஃபீட்டுங்க. நம்ம பிளாட்டில் 2 தென்னங்கன்று வச்சுருக்காங்க. 2 தென்னங்கன்னும் பார்த்தீங்கன்னா 3 வருஷத்து கன்றுங்க. பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து உங்களுக்கு வாட்டர் கனெக்ஷன் கொடுத்துருக்காங்க. பக்காவாக மெயின்டைன் பண்ணுறாங்க. தனிக்கும் இந்த தென்னங்கன்றுக்கெலாம் வந்து தண்ணி விடுறாங்க. நம்மளோட பிளாட்டு பவுண்ட்ரி காமிக்கிட்டுமா? ஸோ அதுதான் இந்த தென்னங்கன்று. ஓகே, இது ஒரு கல்லுங்க. இதுக்கு ஸ்ட்ரைட்டாக இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஒரு கல். அந்த போர்டுக்கு கீழே இருக்கிற கல், அப்புறம் நம்ம அந்த வாட்டர் பைப்பு கிட்ட இருக்கக்கூடிய கல்லுங்க. இதுதான் பவுண்ட்ரி மார்க்கு. சூப்பராக இருக்குது. நல்லா பக்கா ஸ்கொயரு. நீங்கள் வீடு கட்டுறதுக்கு ஒரு அருமையான பிளாட்டுங்க. ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு எனக்கு. பீச்சிலேருந்து 200 மீட்ரு வாக்கபிள் டிஸ்டன்ஸில் ஒரு அமைதியான லொக்கேஷனில் நீங்கள் உடனே வீடு கட்டி குடி வர்ற ஒரு லொக்கேஷனில் இந்த சைட் இருக்குது. எனக்கு தெரிஞ்சு இங்கே எல்லாமே பார்த்தீங்கன்னா ரெண்டல் இன்கமுக்கு தான் எதிர்பார்த்து எல்லாமே வாங்கியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இங்கே வில்லா கட்டினவங்க எல்லாமே வாடகை தான் விட்டுருக்காங்க. யாரும் சொந்தமாக குடியிருக்கிற மாதிரி தெரில. காற்று பயங்கரமாக இருக்குங்க. ஓகே, இன்னும் உங்களுக்கு வந்து பீச்சு காட்டுறேன். பீச்சுக்கு பக்கத்தில் ஒரு அருமையான கோவில் இருக்குது, அதுவும் பார்க்கலாம். ஓகேங்களா? இந்த பிளாட்டோட காஸ்ட்டு எவ்வளோ இருக்குன்னு நினைக்கிறீங்க? பீச்சுக்கு பக்கத்துலேயே இருக்குது, நிறைய வீடுகள்லாம் வேறு இருக்குது, எல்லா ஃபெசிலிட்டியோடு இருக்குது. அப்புறம் ரேட்டு அதிகமாக இருக்குன்னு தானே நினைக்கிறீங்க? அதான் இல்லை. நீங்கள் என்ன கணிக்கிறீங்க? ஒரு 3000, 2500, 2000? இல்லைங்க, ஒரே ரேட் சொல்லிடுறேன். 1950 ரூபாங்க. பீச்சுக்கு பக்கத்தில் அழகாக நீங்கள் நல்ல ரெண்டல் இன்கம் வர மாதிரி ஒரு அருமையான சொத்துங்க. உங்களுக்கு பிடிச்சிருக்கா? கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். ஏன்னா இது போல் ஒரு ப்ராப்பர்ட்டி கிடைக்கிறது ரொம்பவே ரேரு. நமக்கு ஸ்ட்ரைட் ஓனர் ப்ராப்பர்ட்டியும் கூட. ஓகேங்களா? ஓகே, நம்ம இதுக்கப்புறம் பீச்சு போய் பார்க்கலாம். பீச்சில் ஒரு கோயில் இருக்குது, அதை போய் பார்க்கலாம். பார்த்துட்டு நேராக வீட்டுக்கு போக வேண்டியது தான். இப்போ பீச்சுக்கு நடந்து போயிட்டுருக்கேன். இது வந்து ப்ரைவேட் பீச் அக்சஸ் ரோடு. இது இங்கே ரெசார்ட்டு வில்லா வாங்கினவங்க மட்டும்தான் இந்த ரோடை யூஸ் பண்ண முடியுங்க. கரையை நோக்கி போகும். ஆமாம், இங்கேருந்து ஒரு 200 மீட்ரு வருமாண்ணா? அவ்வளோதான், ஒரு 300 மீட்ரு வரும் பீச். ஸோ அதான் உங்களுக்கு நான் சொன்னேன் இல்லையா, வாக்கபிள் டிஸ்டன்ஸில் இருக்குது நம்ம லேஅவுட்டுன்னு சொன்னல. அதுக்கு வாக்கபிள் பண்ணால் தானே உங்களுக்கும் தெரியும். அதான் நடந்து போயிட்டு உங்கள்கிட்ட பேசுகிறேன். ஆமாம், என்ன இருந்தாலும் இங்கே வாங்குறவங்க பெரும்பாலும் வாக்கிங் தானே போவாங்க. மார்னிங் டைமு, ஈவினிங் டைமில் வாக்கிங் போகிறதுக்கு இது சூப்பராக இருக்கும். பீச்சில் பார்க்குறவங்கள பீச்சுங்க, ப்ரைவேட் பீச், யாரும் வரமாட்டாங்க. நம்ம கேட்டட் கம்யூனிட்டி லேஅவுட்டுக்குள்ளே பிளாட்டு வாங்கின மக்கள் தான் இங்கே வர முடியும். அதுக்கான ரூட் தான் இது. பாருங்கள், க்ளீனாக இருக்குங்க, நீட் அண்ட் க்ளீனு. 200லேருந்து 300 மீட்ரு டிஸ்டன்ஸில், வாக்கபிள் டிஸ்டன்ஸில் பீச் இருக்குது. பீச் இருக்குது அப்படின்னு சொன்னால் போதாதுல்ல, காட்டணும்ல பக்கத்துலேயே. அதான் உங்களுக்கு வந்து காமிக்கிறேன். சூப்பராக இருக்குல்ல? ஓகே, பீச்சுக்கு பக்கத்தில் ஒரு கோயில் இருக்குது.
அதுவும் காமிக்கிறேன், பார்க்கலாம் வாங்க. செம்ம காற்று, பயங்கரமாக இருக்குது. இந்த ரோடு பக்கத்துலேயே லெஃப்ட் சைடில் இந்த கோவில் இருக்குது. இப்போ தான் வந்து புது கோவில் போல் வேலை நடத்திட்டுருக்கு. ஆனால் நல்லா பிரம்மாண்டமாக பண்ணிகிட்ருக்காங்க. இதுதான் அந்த கோவில். வேலை போயிட்டுருக்கு. பீச்சுங்க இந்த பக்கம் ஒரு அசஸ் பண்ணுறதுக்கு 2 பக்கம் நம்ம லேஅவுட்லேருந்து 2 ரோட்டில் வரலாம் பீச்சுக்கு. ஃபஸ்ட்டு போனோம் இல்லையா, அது ஒரு ரோடு, இது ஒரு ரோடு, ஃபுல்லாக சிமெண்ட் ரோடுங்க. இது நல்ல ஒரு எல்லாருமே பப்ளிக் வரக்கூடிய ஒரு பீச். இது ஃபஸ்ட்டு பார்த்தது வந்து ப்ரைவேட் பீச். ரோடு காட்டுங்க, அப்படியே ஸ்ட்ரைட்டாக அப்படி நீங்கள் வரலாம் பீச்சுக்கே. நல்லா போட்டு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஓவராலாக எல்லாமே நம்ம கம்ப்ளீட்டாக டீட்டெயில்டு ஒரு vlog மாதிரி பார்த்துட்டோம். ஓகே, இதுக்கப்புறம் நான் கிளம்புறேன். உங்களுக்கு இந்த பிளாட்டை பார்க்கணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் இருக்கிற என் நம்பரை கான்டக்ட் பண்ணுங்கள். அப்புறம் மறக்காமல் நம்ம யூடியூப் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு கொடுங்க. நன்றி, வணக்கம்.